வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான செம்ம டேஸ்டான உருளைக்கிழங்க ஸ்டஃபிங்காக வச்ச சமோசா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை தயார் பண்ணிக்கணும். அதுக்கு நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் அந்த மாவு நல்லா பொரிஞ்சு வரும்போது கலராக வர்றதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஓமம் போடும்போது அந்த மாவு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் டால்டா, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா இது ஃபுல்லாக மாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து மாவை நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இது மேலே லேசாக அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படின்னா மாவு கொஞ்சம் உணராமல் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4-5 பல் பூண்டை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வதங்கின உடனே 2 வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினோடனே கொஞ்சமாக கேரட், நம்மக்கிட்ட இருக்கிற காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சமோசாவில் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இதையும் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ கேரட் வதங்கினோடனே நம்மக்கிட்ட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்காமல் லேசாக அங்கங்கே நானும் உருளைக்கிழங்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டு பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்குவோம். அந்த காய் வேக வச்சது, அந்த காயிலேருந்து வர தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம மாவுக்கு எப்பயுமே உப்பு போட்டாச்சு. இந்த மசாலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். உப்பு உரப்பு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க தேவைக்கு பொறுத்து. நல்லா உரப்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும்னா காரம் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையாகவே வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா கொஞ்சம் கெட்டு போகாமல் நல்ல நேரத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. அந்த மிளகா பொடி வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய கொத்தமல்லி இருந்தால் கூட கொத்தமல்லி தூவினா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதை அடுப்பை அமர்த்திட்டு இறக்கி மசாலாவை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு சூப்பராக தயாராக ஊறி இருக்குது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்துட்டு கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இதை தேய்க்க ஆரம்பிப்போம். இப்போ நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு இதை ஒட்டுறதுக்கு கொஞ்சம் மைதா பேஸ்ட்டு, மைதா மாவை தண்ணியை கலந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு சைடு ஒட்டி பேக்கெட் ஆக்கிக்கணும். இப்போ நமக்கு அழகாக ஒரு பவுச் மாதிரி கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம மசாலாவை ஸ்டஃப் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மசாலா ஸ்டஃப் பண்ண பிறகு இந்த ஓரத்தில் நல்லா அந்த மைதா பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒட்டி விட்டுறலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லா சமோசாக்களையும் ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு
இப்போ நம்மளோட சமோசாக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. இதை சூடான எண்ணெயில் அப்படியே அழகாக சுட சுட முறுமுறுன்னு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு ரெடியாக இருக்குது. எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டோடனே 2 சைடும் கலர் மாதிரி வந்தோடனே அப்படியே எடுத்துடலாம். நம்மளோட சமோசாக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌனாக 2 பக்கமும் முறுமுறுன்னு வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிட்டோன்னா எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துரும். நம்மளோட சமோசாக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா சமோசாக்களையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சமோசாக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.